ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. இந்து தமிழ் இணையதள நேயர்களுக்கு வணக்கம். 19/2/2015 முதல் 25/2/2015 வரை இந்த வார ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 12 கேதுவுடனும் சுக்கிரனுடனும் கூடியிருக்கிறார். 11ஆம் இடத்தில் சூரியனும் சந்திரனும் இருப்பது சிறப்பாகும். புத பலமும் ராகுவின் பலமும் அனுகூலமாக இருப்பதால் முக்கியமான எண்ணங்கள் வார முன்பகுதியில் நிறைவேறும். வார நடுப்பகுதியில் சந்திரன் 12ஆம் இடம் மாறுவதால் எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். வீண் செலவுகளை தவிர்ப்பதுடன் எக்காரியத்திலும் நிதானமாக ஈடுபடுவது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். வீண் சண்டை சச்சரவுகளை தவிர்ப்பது அவசியமாகும். வார பின்பகுதியில் மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். பிரச்சனைகள் குறையும். 12இல் உள்ள செவ்வாய் கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சுக்கிரன் செவ்வாய் கேது ஆகியோர் உலவுவது சிறப்பாகும். சூரிய பலமும் கூடியிருப்பதால் முக்கியமான பதவி பட்டங்கள் ஆகியவை வந்து சேரும். ஒன்றுக்கு மேற்பட்ட இனங்களால் ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள். இயந்திரங்கள் எரிபொருட்கள் ஆகியவற்றால் லாபம் கிடைக்கும். புதிய சொத்துக்கள் சேர வாய்ப்பு உண்டு. அரசாங்கம் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் இப்பொழுது நிறைவேறும். ஒன்றுக்கு மேற்பட்ட இனங்களால் ஆதாயம் பெற சந்தர்ப்பம் ஓடி வரும். வார பின்பகுதியில் சுபகாரியங்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். 5இல் உள்ள ராகுவுக்கு பிரீதியாக துர்க்கை அம்மனை வழிபடுவது நல்லது. மிதுன ராசி நேயர்களே, தொலைதூர தொடர்பு மூலம் அனுகூலம் உண்டாகும் நேரம் இது. ஒன்றுக்கு மேற்பட்ட காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். வழக்கில் நல்ல திருப்பம் உண்டாகும். புதிய முயற்சிகள் கைகூடும். வியாபார முன்னேற்ற திட்டங்கள் இப்பொழுது நிறைவேறும். மாணவர்களது திறமை வெளிப்படும். பல வழிகளில் ஆதாயம் கிடைக்கும் நேரம் இது. வெற்றி வாய்ப்புகளும் அதிகரிக்கும். 4இல் ராகு இருப்பதால் அலைச்சல் சற்று அதிகமாகும். தாய் நலனில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. ராகுவுக்கு பிரீதியாக துர்க்கை அம்மனை தொடர்ந்து வழிபடவும். கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரன் உலவுகிறார். 3இல் ராகு இருக்கிறார். இதனால் பயணத்தின் மூலம் அனுகூலம் உண்டாகும். எண்ணங்கள் ஈடேற நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். தொலைதூர தொடர்பு மூலம் அனுகூலம் உண்டாகும். வார கடைசியில் எடுத்த காரியங்களில் வெற்றி காண சந்தர்ப்பம் உருவாகும். புதியவர்கள் உங்களுக்கு உதவி புரிவார்கள். வெளிநாட்டு தொடர்பு மூலம் நலம் பெற சந்தர்ப்பம் உருவாகும். சூரியனும் கேதுவும் அனுகூலமாக இல்லாததால் தந்தை நலனில் கவனம் தேவை. அரசாங்கம் மூலம் சில எதிர்ப்புகள் பிரச்சனைகள் ஏற்படும். பக்குவமாக சமாளிப்பது நல்லது. சூரியனுக்கும் கேதுவுக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது அவசியமாகும். சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் 7இல் இருக்கிறார். சுக்கிரன் 8இல் உலவுவது சிறப்பாகும். என்றாலும் செவ்வாயும் கேதுவும் 8இல் இருப்பதால் எதிர்பாராத பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் கூச்சல் குழப்பங்கள் ஆகியவை ஏற்படும். பிறரிடம் சுமூகமாக பேசி பழகுவது நல்லது. எதிலும் அவசரம் கூடாது. பயணத்தின் போதும் இயந்திரங்களில் பணிபுரியும் போதும்
ஜலம் அதிகமாக உள்ள இடங்களில் நடமாடும் போதும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. சிறு விபத்துக்கு ஆளாக நேரலாம். வார பின்பகுதியில் புனித பணிகளில் ஈடுபட சந்தர்ப்பம் உருவாகும். செவ்வாய், கேது, ராகு ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது அவசியமாகும். கன்னிராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ல் சூரியன் உலவுவது விசேடமாகும். குருபலமும் கூடியிருப்பதால் முக்கியமான பட்டம், பதவிகள் வந்து சேரும். அரசாங்கம் மூலம் எதிர்பார்த்த காரியம் இப்பொழுது நிறைவேறும். 7ல் செவ்வாய், சுக்கிரன், கேது ஆகியோர் உலவுவதால் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். விட்டு கொடுத்து பழகி வருவது நல்லது. பயணத்தின் போதும் இயந்திரங்களில் பணிபுரியும் போதும் எச்சரிக்கை தேவை. சிறு விபத்துக்கு ஆளாக நேரலாம். வார பின்பகுதியில் மனத்தில் ஏதேனும் சலனம் ஏற்படும். வீண் சண்டை சச்சரவுகளை தவிர்ப்பது அவசியமாகும். ராகு, கேது, செவ்வாய், சுக்கிரன் ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. துளாராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் உலவுவது சிறப்பாகும். எதிர்ப்புகளை கடந்து வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள். மக்களால் அனுகூலம் உண்டாகும். அரசாங்கம் மூலம் அளவோடு நலம் உண்டாகும். இயந்திரங்கள், எரிபொருட்கள், கட்டடப் பொருட்கள் ஆகியவற்றால் ஆதாயம் கிடைக்கும். இன்ஜினியர்கள் தங்கள் நிலை உயர பெறுவார்கள். கணவன் மனைவி உறவு நிலை சீராக இராது. பக்குவமாக சமாளிப்பது நல்லது. சுக்கிர பிரீதி செய்து கொள்வது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ல் சுக்கிரனும், 9ல் குருவும், 11ல் ராகுவும் உலவுவது விசேடமாகும். வார ஆரம்பத்தில் புதிய பதவி பட்டங்கள் கிடைக்க சந்தர்ப்பம் கூடி வரும். வார நடுப்பகுதியில் எதிர்பாராத ஓரிரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். மக்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக்கூடுமாதலால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. வார பின்பகுதியில் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். செவ்வாய், கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதனும், 3ல் சூரியனும், 4ல் சுக்கிரனும், 10ல் ராகுவும் உலவுவது விசேடமாகும். நல்ல தகவல் ஒன்று வார முன்பகுதியில் வந்து சேரும். நண்பர்கள், உறவினர்கள், தொழில் கூட்டாளிகள் ஆகியோரால் அனுகூலம் உண்டாகும். அலைச்சல் அதிகமாகும் என்றாலும் அதனால் ஆதாயமும் கிடைக்கும். வார பின்பகுதியில் எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு கூடி வரும். பிற மொழி, மத இனங்களை சார்ந்தவர்களால் அனுகூலம் உண்டாகும். செவ்வாய், கேது, சனி ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது அவசியமாகும். மகர ராசி நேயர்களே, வெற்றி வாய்ப்புகள் கூடும் நேரம் இது. எதிரிகள் பயந்து ஒளிந்து போவார்கள். போட்டிகள், பந்தயங்கள், விளையாட்டு ஆகியவற்றில் வெற்றி காண சந்தர்ப்பம் கூடி வரும். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருந்து வரும். நிலம், மனை, வீடு, வாகனம் போன்ற சொத்துக்கள் சேரும். சொத்துக்களால் ஆதாயம் பெறவும் சந்தர்ப்பம் கூடி வரும். சமுதாய நல முன்னேற்ற பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். 2ல் சூரியன் உலவுவதால் குடும்ப நலனில் கவனம் தேவை. சூரியனுக்கு பிரீதியாக ஆதித்ய ஹிருதயம் படிப்பது நல்லது. கும்பராசி நேயர்களே, ஒன்றுக்கு மேற்பட்ட இனங்களால் வருவாய் கிடைக்கும் நேரம் இது. கலைத்துறையினருக்கு
வெற்றி வாய்ப்புகள் கூடும். புதிய பொருட்கள் சேரும் காலம் இது. பண நடமாட்டம் அதிகரிக்கும். வார பின்பகுதியில் நல்லதொரு தகவல் வந்து சேரும். குரு 6ல் இருந்தாலும் வக்கரமாக இருப்பதால் நலம் புரிவார். எடுத்த காரியங்களில் எப்பாடுபட்டாவது வெற்றி பெறுவீர்கள். பொது நல பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் நேரம் இது. சூரியன் ஜென்ம ராசியில் இருப்பதால் உஷ்ணாதிக்கம் சம்பந்தமான உபத்திரவம் ஏற்படும். கண் உபாதைகளும் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. ராகு, கேது, செவ்வாய் ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி குரு வலுத்திருக்கிறார். புதன் 11ல் இருப்பதும் சிறப்பாகும். அறிவாற்றல் காரணமாக பிரச்சனைகளை எளிதில் சமாளிப்பீர்கள். அலைச்சல், உழைப்பு ஆகியவை கூடுமென்றாலும் அதற்கான பயன் கிடைத்து வரும். தெய்வ காரியங்களில் ஈடுபாடு கூடும். கலைத்துறையினருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். புதிய பொருட்கள் வந்து சேரும். உடன் பிறந்தவர்கள் ஓரளவு உதவுவார்கள். சூரியன் 12ல் இருப்பதால் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படும். கண் உபத்திரவம் சிலருக்கு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. எதிலும் அவசரப்படாமல் நிதானமாக ஈடுபடுவது அவசியமாகும். ராகு, கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்வதுடன் சூரிய வழிபாடும் அவசியமாகும். மொத்தத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிகச்சிறப்பாக அமையும். இதர ராசிக்காரர்கள் அவரவர்களுக்கு சொல்லப்பட்டுள்ள பிரீதி பரிகாரங்களை முழு நம்பிக்கையோடு செய்வதன் மூலம் சங்கடங்களை நிச்சயமாக குறைத்து கொள்ளலாம். இனி அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.